2024 ஆண்டு 15 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி செய்து உலக அளவில் சாதனை படைத்த பின்னர் இவ்வாண்டு 3 மலேசிய சாதனைகளை படைக்கும் புதிய முயற்சியில் களமிறங்கியுள்ளார். பஹாங் குவாலலிபிஸைச் சேர்ந்த 28 வயதுடைய ஜெயபிரபாகரன் தேவர குணசேகரன். அதற்காக நாள்தோறும் கடுமையான உடற்பயிற்சியையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். அதாவது என்ன என்றால் மோஸ்ட் ஸ்குவாட், மோஸ்ட் லேக் எக்ஸ்டென்ஷன் மற்றும் மோஸ்ட் ஜம்பிங் ஜெக்ஸ் போன்ற 3 மலேசிய சாதனைகள் நான் உடற்பயிற்சி மையத்தில் தான் இந்த சாதனைகளை நான் படைக்கப் போகிறேன். அதற்கு எனக்கு பக்கபலமாக இருக்கும் எனது தாயார், எனது குடும்பத்தினர், எனது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நான் மிக்க நன்றி சொல்கிறேன். மேலும் இம்மூன்று சாதனைகளை படைப்பதற்கான பயிற்சியை இவ்வாண்டு ஆரம்பத்திலேயே தாம் தொடங்கிவிட்டதாக டாக்டர் KJ என்று பலராலும் அறியப்படும் ஜெயபிரபாகரன் கூறினார். ஒரு நாளைக்கு 3 முறை பயிற்சி செய்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி இந்த 3 மலேசிய சாதனையை என்னோட காலை பயன்படுத்தி தான் நான் செய்கிறதுனால காலுக்கான பயிற்சிகள் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி நம்மளோட டயட் பிளானும் கிட்டத்தட்ட மாற்றிருக்கோம். பிகாஸ் இந்த வாட்டி ரெக்கார்ட் செய்யும்போது நான் வெயிட் கொஞ்சம் குறைக்கணும். இன்னொரு கிட்டத்தட்ட 30 கிலோ நான் குறைக்கணும். அதனால் இந்த வாட்டி டயட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இதனிடையே பல சவால்களையும் போராட்டங்களையும் கடந்து தாம் செய்து வரும் பயிற்சி நிச்சயம் தமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அவர் தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். மேலும் இத்தகைய முயற்சிகள் வருங்கால இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பாக அமையும் என்றும் ஜெயபிரபாகரன் கூறுகிறார். பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு துறை. நம்மளோட உடல் பயிற்சி என்பது நம்ம உடலுக்கு மட்டுமல்ல, நமது மன உறுதிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்கள் தப்பான வழியில் போகாமல் இந்த மாதிரி நல்ல வழியில் கொண்டு போனோம். என்னை பார்த்து கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய இளைஞர்கள் உருவாகணும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமில்லை, ஒரு வேண்டுகோளும் கூட. இதை கேட்பவர்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் இப்போட்டியில் ஒவ்வொரு உடற்பயிற்சியையும் வழங்கப்பட்டிருக்கும் 5 மணி நேரத்திற்குள் குறைந்தது 3000 முறை வரை செய்வதற்கு தாம் உத்தேசித்துள்ளதாக ஜெயபிரபாகரன் தெரிவித்தார்.